துளசி செடி தொட்டிலையோ மாடத்துலேயோ நடுறதுக்கு முன்னாடி இந்த 2 பொருளை செடிக்கு கீழே வச்சுட்டு நட்டுவாங்க. வீட்டில் லக்ஷ்மிகரம் அதிகரிக்கும். நம்ம தொட்டாசினிங்கி செடி காளி அம்சங்க, அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். பசுவுக்கு உணவு கொடுக்கும் பொழுது இந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க. வணக்கங்க. நம்ம விவசாய இல்லம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துளசி பெண் செடிங்க, அதனால் அக்னி பாகமான சவுத் ஈஸ்ட் கார்னர், நார்த் ஈஸ்ட் கார்னரில் வச்சு வளர்த்து வரணுங்க. துளசி பெண்ணாக இருக்கும் பொழுதுங்க இவங்க அசுர குலத்தை சேர்ந்தவங்க. அதனால் இவங்க மாந்திரிக தாந்திரிக விஷயங்களுக்கெல்லாம் முன்னாடியே நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து அது தடுக்கிற வல்லமை இந்த துளசி செடிக்கு இருக்குங்க. பெண்ணாக இருக்கும் பொழுது துளசி செடியின் பெயர் பிருந்தா. இவங்க தீவிர மகாவிஷ்ணு பக்தங்க. தன்னுடைய கணவர் அசுர குலத்தை சேர்ந்த ஜலந்தருடைய மரணத்திற்கு மகாவிஷ்ணு காரணன்றதால அவருக்கு ஒரு சாபம் கொடுத்தாங்க. இருப்பினும் தன்னுடைய பக்தியை மெச்சி மகாவிஷ்ணு அவங்களுக்கு வரங்களை கொடுத்தாரு. இந்த வரத்தின் காரணமாக தாய் மகாலட்சுமி வாசஸ்தலம் பண்ணுற இடம் துளசி மாடங்க. காஞ்சி மகா பெரியவா வாழ்ந்த காலத்தில் அவர்கிட்ட ஒரு குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை நேரில் பார்க்க போகும்போது, உன் காலு கீழே இருக்க மூலிகையை எடுத்து வணங்கு அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சிடுறாரு. அவங்களும் தேடுறாங்க, தெரியாமல் அலைகிறாங்க. ஒரு நேரத்தில் ஒரு பித்தன் வீட்டுக்கு வராரு. வீட்டில் ஏதாவது செடி காஞ்சிருக்கான்னு கேட்டால், ஆமாம் துளசி பட்டு போயிருக்கு, அதை மீண்டும் நட்டு வளர்த்து வா, அது வளர வளர உன்னுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபடி அவங்க கருந்துளசியை வச்சு வளர்த்து வராங்க. அவங்க இல்லம் பழைய நிலைமைக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதியாக இருக்குங்க. காஞ்சி மகா பெரியவோட வாக்கு இது. துளசி மாடத்தில் மேன்மேலும் லக்ஷ்மிகரம் அதிகரிக்கிறதுக்கு துளசி செடியை நடுறதுக்கு முன்னாடி அந்த தொட்டியிலோ மாடத்துலேயோ முதல்ல நவதானியங்களில் போட்டுட்டு அதுக்கு மேலே மண் போட்டு ஒரு சாலிகிராமம் கல் மகாவிஷ்ணு அம்சம் பொருந்தியது, ஒரு வலம்புரி சங்கு மகாலட்சுமி அம்சம் பொருந்திய 2யும் பதித்து பூஜைகளில் பண்ணிட்டு வாங்க. இல்லம் செழிப்படையும். தொட்டால் சினிங்கி செடி எல்லா நிலத்தையும் வளர்க்கணுங்க. டச் மீ நாட் பிளான்ட். இந்த செடி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. நம்ம தொட்டால் சினிங்கி கூட ஒரு பெண் செடிங்க. காளி அம்சம் பொருந்திய இந்த செடி அந்த காலத்தில் இந்த ராஜாங்கெல்லாம், இந்த விக்ரமாதித்த மகாராஜா அந்த மாதிரி ராஜாங்கெல்லாம் காட்டில் போய் தவம் பண்ணிவிட்டு காளி அழைச்சி நிறைய வரம் வாங்குவாங்க. அதே போல் தாங்க நம்ம தொட்டால் சினிங்கி செடி கூட வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. இவங்க காளி அம்சம் பொருந்தியவங்க. இவங்கள காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இலைகள்லாம் மூடி தான் இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் தொட்டு வணங்கிட்டு அவங்கக்கிட்ட நிறைய உங்களுடைய வேண்டுதலெல்லாம் முன்வைக்கலாங்க. நிறைய வரங்களை அவங்ககிட்ட வாங்கலாம். படிக்கிற பசங்க தொட்டாசினிங்கியை தொட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்க படிப்பு சம்மந்தமான எந்த விஷயத்துக்கு அவங்க போனாலும் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குங்க. இந்த செடியை நம்ம வீட்டோடைய சவுத் ஈஸ்ட் கார்னர், நார்த் வெஸ்ட் கார்னரில் வச்சு வணங்கிட்டு வரலாங்க. தொட்டாசினிங்கி செடியை ஒரு தரப்பினர் துளசியோடு சேர்த்து வைங்கன்றாங்க. துளசி பக்கத்தில் வேறு தொட்டியில் வச்சு வளருங்க. நிறைய படரக்கூடிய செடின்றதால அப்படியே பூமியில் வச்சாலும் ரொம்ப படர்ந்துருவாங்க. தொட்டியில் வச்சு பராமரிச்சுவாங்க. இந்த பூக்களுக்கு நிறைய நற்குணங்களும் மருத்துவ குணங்களும் இருக்குங்க. மாந்திரிகத்துக்கு இந்த செடியோடைய வேர் நிறைய பயன்படுதுங்க. சுக்காளி அம்சம் இல்லைங்களா, அதனால் இந்த இலை, வேர், பூக்கள், தண்டு எல்லாமே மருத்துவ குணங்க. மேக்னெட்டிக் பவர் நிறைஞ்ச இந்த தொட்டாசினிங்கி செடியை எல்லா நிலத்தையும் வளர்க்கணுங்க. காந்த சக்தி, வசீகரம் எல்லாத்தையும் வீட்டுக்கு இழுத்து உள்ளே கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை தொட்டாசினிங்கிக்கு இருக்குங்க. இன்னும் நிறைய தொட்டாசினிங்கள் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாங்க. இன்றைக்கு தினம் ஒரு தகவல் பகுதி. நம்ம பசுவுக்கு உணவு அளிக்கும்போது இந்த தவறை பண்ணக்கூடாதுங்க. நம்ம முன்னோர்கள் பாழா போகிறது பசுவா இல்லைன்னு ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க. எல்லோரும் மீந்த சாதம், பழையது, கஞ்சி எல்லாத்தையும் பசு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அது தவறுங்க. அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசுவுக்கு உணவு அளிப்பதன் மூலயமா நம்மளுடைய தீய வினைகளும் கர்மங்களும் பாழா போயிடுன்றது தாங்க அர்த்தம். அதை புரிஞ்சுக்கோங்க. இனி பசுவுக்கு உணவு வைக்கும்போது பிளாஸ்டிக் பாத்திரம், அலுமினிய பாத்திரங்கள் உணவு வைக்காமல் நம்ம தலவாழை இலையில் அவங்களுக்கு உணவு படைச்சி வரணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பிராமணன் கொடுக்குற ஒரு பங்கு பசு கொடுக்கறதுல வரதால் பச்சரிசி வெல்லம், ஊற வச்ச பச்சரிசி வெல்லம் கொடுத்துவாங்க. பசுவிற்கு உணவளிப்பதன் மூலமாக நம் 30 முக்கோடி தேவர்களின் ஆசீர்வாதம் நம் முன்னோர்களுக்கும் நமக்கும் நம் வருங்கால சந்ததிக்கும் கிடைக்குங்க. தகவல் பிடிச்சிருந்தா விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.